இது பின்பக்கம். உண்மையை சொல்ல போனா இந்த வீடு வந்து இஞ்சால காணி கிடக்கு. இந்த உங்களுடைய வீடு வந்து கட்டி வச்சுக்கிறாங்க. அதை பிடிச்சி தம்பச்சுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ம். இந்த அந்த கவோட இது இது வந்து நடுப்பக்க துண்டு. எங்கட ஊராக்களே எங்கட இனத்தவனே எங்கட பொருளை கொள்ளி அடிக்கும். அதான் உண்மை. எங்கட தொன்மையான வரலாற்றையே கொள்ளி அடிக்கும். அதான் உண்மை. உண்மையான வரலாறு இதுதான். ம். பாத்தீங்கன்னு சொன்னாங்க. இப்ப எங்க நிக்கிறோம், யாழ்ப்பாணம் சங்கிலிய மன்னனுடைய அரண்மனையில ஒரு ஒரு அமைச்சராக இருந்தவருடைய வீட்டுலான்னு இப்ப நாங்க நிக்கிறோம். அதாவது வந்து மந்திரி மனை. இதான் அந்த மந்திரி மனை. வந்து கிடக்குற அவல நிலைய பாருங்க. தயவு செய்து பாருங்க. இது வந்து வந்து யாழ்ப்பாணம் சங்கிலிய மன்னனுடைய, அதாவது வந்து கோயிலை வந்து தங்கடியாண்டு பிடிச்சு வச்சுக்கிறாங்க. சரியா? அது உண்மைதான். நாங்களும் சைவம் தான். இந்த கோயில இருந்து எடுக்கிற வருமானத்தை எடுக்கிறாங்க. இந்த இந்த மனையை வந்து அந்த காசுல இருந்து அவங்க இதை புதுப்பிக்கணும், பாதுகாக்கணும் இல்லை. இதை சுத்தி எவ்வளவு பெரிய ஹொட்டை அடிக்கலாம். காசு சின்ன பிரச்சனை. தேவையான ஆசை இருக்கு. எங்கட நல்ல முருகன் கோயில்கிட்ட இருக்கு. ஆனா எந்த விதமான இதுவும் இல்லாம இருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து எந்த நான் இதுக்காக சொல்லி நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி மனுஷன், சின்ன படியும் தான். ஆனா எந்த கையில இது இருக்குமென்னு சொன்னா உண்மையிலே இது அப்படித்தான் வச்சிருப்பேன். சும்மா துப்புரவணிக்குன்னு இதுக்கண்டே ஒரு குழுவை வச்சிருப்பேன். நான் ஒரு குழுவை இதுக்கண்டே வச்சு திறமா செய்வேன். நான் உண்மை என்ன சொல்றேன்னு சொன்னா, இதுக்கண்டு ஒரு ஒரு 5 பேரை நாங்க சம்பளத்தை வச்சா கூட நல்ல ஒரு முருகன் கோயில் அவ்வளவு காசு இல்லாம இல்லை. அவ்வளவு காசு இருக்கு. கோடிக்கணக்கான காசு இருக்கு. ஆனா இதை பாருங்க எப்படி வச்சிருக்கிறாங்க. கூட்டத்துறைக்குள்ள இது மக்கள் பாவனைக்கு விடத்தான் பண்ணும். மில்லியன் இல்லை. நாங்க வந்து பாத்ரூமை பாவிக்கிறோம். அதுக்காக குப்பையா கழுவி கிளவி வச்சுக்கிறோம் தானே. அது மாதிரிதான் இந்த இந்த இடத்தை வந்து கிளீனா வச்சிருக்கணும். ஆனா கிளீனா வச்சிருக்கிறாங்க இல்லையா? வரும் அவ்வளோ குப்பைகள் கூலங்கள். நான் வந்து வீடியோக்கா செய்தாலும் உண்மையிலே எனக்கு நான் தமிழன் என்ற முறையில ஒரு எங்களோட உணர்வு, இந்த இடம் இப்படி இருக்க உண்மையிலே ஒரு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பாருங்க இவ்வளோ குப்பைகள் கூலியெல்லாம் உள்ளு அங்காலையெல்லாம் வடிவா கேஸ் போட்டு அந்த வீட்டை இல்லாம பண்ணுறேன். மெனே மந்திரி மெனேக்கான அந்த வீடு கிடையாது. இதான் உண்மை. இது ஒரு துண்டு. அந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை, பின்பக்கமும் இல்லை. தெளிவா தெரியுது என்ன வீடியோ பாத்தீங்க. இந்த வேறுங்க. உங்களை முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை வந்துங்க. இது வந்து நான் லைக்குக்காக தலையெல்லாம் குழம்பி போயிருக்கு. லைக்குக்காக மட்டும் செய்யல. ஒரு இதை வந்து இந்த வரலாற்றை வந்து எங்கட பிள்ளைகள் எங்கட அடுத்த கால சந்ததிக்கு கடத்தணும். அதோட வந்து வெளிநாடுகளில் இருக்க நீங்க பாக்குறீங்க அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு காட்டுங்க. யாழ்ப்பாணத்துல எப்படி ஒரு மந்திரி மேல இருக்கிறத நீங்க உங்களோட பிள்ளைகளை கூட்டியிருந்து காட்டுங்க. எவ்வளவு இடங்கள் போறீங்க. யாழ்ப்பாணத்துல உள்ள இந்த பழங்கால எங்கட சொத்துக்களை, எங்கட வரலாற்று சின்னங்களை கொண்டு காட்டலாம்.
வெளிநாடுகள்ல உண்மையிலே உண்மையா சொல்ல போனா இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எனக்கே தெரியாது இந்த இவ்வளவு காலம் இதை நான் போகணும்னு நினைச்சாலும் எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன் அதான் உண்மை. எனக்கே இது தெரியாது இன்றைதான் இந்த இடம் நான் வந்திருக்கேன். ஆனா அதுல நீங்கள் என்ன செய்யறீங்க, நீங்களும் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ எங்க பாருங்க உள்ளுக்குள்ள தண்ணி அடிச்சிருக்கிறாங்க, இதுல வேற காதல சின்னங்கறி கிடக்கு, இதுல இருந்தா தான் கூட காதல் பெருசு பெருசாகும். இந்த இதுல ஒரு டோன்ல வந்து எடுக்க வந்த ஒரு குரூப் அந்த போட்டு நாங்க குழப்பையில அவைய மன்னிச்சு கொள்வோம் என்ற நாங்களும் வீடியோ எடுக்கத்தானே வேணும். இந்த இடத்த காட்ட ஆசையா தான் இருக்குது, என்ன செய்யறது. இதே விழுமே இவதான் எங்கட குமரன் என்டர்டைன்மெண்ட் சொல்லி யூடியூப் வச்சுக்கிறாரு. இவர்கிட்ட யூடியூப் பார்க்குறேன், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி பெல் பட்டனை வந்துங்க. என்னுடைய நான் வந்து பகலான் டிவி ஆர் பிரசாந்த் சங்கான பிரதேசத்துலேருந்து ஆர் பிரசாந்த் யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்துலேருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தொன்மை, அதாவது வந்து மதங்கள் கடந்து கிறிஸ்தவம் இஸ்லாம் ரெண்டு மதங்கள் கடந்து நாங்கள் இதை பராமரிக்கணும், பாதுகாக்கணும், லைக் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் இது வந்து எங்களுடைய தமிழ் மன்னர்களுடைய, நாங்கள் வந்து என்ன மதத்தில் இருந்தாலும் தமிழ் மன்னர்கள் தான் இது கட்டியாண்டது. இப்போ வந்து கிறிஸ்தவம்டா போல வெள்ளக்காரனையும் இஸ்லாம்டா போல துலுக்கர்களையும் வந்து நாங்கள் சமூகப்படுத்த இல்லாது, எங்களோட சொத்து தான் இது. இப்போ நாங்கள் மதங்கள் கடந்து இதை பார்க்கணும். மத ரீதியான விஷயங்கள் வேறு. இந்த உண்மையிலே வந்து இந்த நல்லூர் முருகன் கோயில் வந்து யார் யார் கையில வச்சுக்கிறீங்களோ அது அவைக்கு இது சொத்து தான். இவ்வளவு வருமானம் காசு கிடைக்குது, அந்த காசை வச்சு இந்த இடத்த கிளீன் பண்ணலாம். உண்மையா கூட இந்த இத பாருங்க, கூட்ட துடைக்க உள்ளுக்கு ஒன்றுமே கூட்டி துடைச்சு ஒன்றுமே இல்லை, வீடு சிகரெட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு தடையா என்னன்னு சொல்றேன்னு சொன்னா 4 தும்பு தடி வச்சாலே வேற அவன் கூட்டி போட்டு போடுவான். ஒரு தும்பு தடி ஒரு இது ஒன்றுமே இல்லை. ஆனா நான் ஒரு முறை வந்து குப்பையா இருந்தா நான் தும்பு கட்டியோட வேற வந்து கிளீன் பண்ணி போட்டு தான் போகணும். ஒரு நாள் இது செய்யத்தான் வேணும். ஏன்னா எங்களுக்கும் இது பங்கு இருக்கு. நாங்களும் வந்து எங்களுக்கும் பங்கு இருக்கு. நாங்களும் தமிழர் தானே, எங்கட சொத்து தானே. நீங்க பாக்குறாங்களா, நீங்க யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செய்யலாம். ஆளுக்கு ஒரு ஆக்கள் மாறி மாறி செஞ்சீங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு அதுதான் எங்கட சொத்து தானே இது. எங்கட சொத்தை நாங்க தான் பாதுகாக்கணும். பாருங்க, அந்த தம்பியை பண்ணுங்க, தம்பி சாகசம் காட்டுறாரு, அடுத்து தம்பி திரும்பியான சைக்கிள் இருக்கா பஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாடி நீ வீடியோ வராத, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் பேருக்கு அடுத்த வீடியோ சப்போர்ட் கொடுக்கணும். நீங்க நாங்க 2 பேரும் படிவான படியங்கள் தான். என்ன கருப்பா காட்டுது, கொஞ்சம் கருப்பா காட்டுது, பாத்துக்கிட்டு சப்போர்ட் ஒன்று தான். அடுத்தடுத்த வீடியோ அப்பதான் போட முடியும். யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்திலிருந்து நாங்கள் அருமையான வீடியோ காட்டியிருக்கோம். யாழ் மாவட்டம் சங்கான பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்திட்ட முக்கியமான தொன்மையான ஒரு பொருளை நாங்கள் காட்டியிருக்கோம். அதாவது வந்து எங்களோட சங்கிலிய மன்னனுடைய அரண்மனை, மந்திரி மனை, இதை நான் காட்டியிருக்கோம். இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பண்ணி தேவை ப்ளீஸ். எங்களுக்கு நேரமாகுது, நாங்களும் வீடியோ முடிக்கணும். ஆனால் உண்மையிலேயே நான் சொல்றேன், இதை வீடியோக்காக நான் சொல்லல, இது வந்து புனர் நிர்மாணங்கள் சரியில்லை. அதாவது வந்து இப்போ தேவையான காசு இருக்கு, இலங்கை தமிழர் வெளிநாடுகளில் கோடிக்கணக்கான காசு வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இதை சீர்படுத்தணும் இல்லை. அதை விட இங்க மந்திரி மனை இருக்கு. அதாவது வந்து நல்லூர் இருக்கு, நல்ல முருகன் கோயில்கிட்ட எவ்வளவு கோடிக்கணக்கான காசு இருக்கு. அதுல ஒரு கொஞ்சம் காசு எடுத்து செய்யலாம். ஏன்னா அவைக்கு இது பங்கு தானே, அது பங்குண்டா இது பங்கு தானே.